இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூலி கொடுத்த இல்லை அவருக்கு நான் கூலி கொடுக்கல. இல்லை உண்மையிலே, ஆனால் இப்போதைக்கு கூலிங்கிறது நீங்கள் தானே அந்த சார்? டைட்டில் வந்து சன் பிக்சர்ஸில் கேட்டாங்க, நான் உடனே ஓகேண்ணா அவ்வளோதான். சார், மாணிக்கம் நாராயணன் அவர்களுக்கு இருக்கிற அந்த பெருந்தன்மை இளையராஜா அவர்களுக்கு இல்லையோ? எல்லார்ட்டையும் நீங்கள் பெருந்தன்மை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவே முதல்ல தவறு. சினிமாவில் யாருக்கு பெருந்தன்மை இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், நம்ம பேர் சொல்லுங்கள். யாரோ ஒரு பேர் சொல்லுங்களேன். யாரோ ஒரு டேரக்டரோ ஒரு ஆக்டரோ பெருந்தன்மை இருக்கிறவங்க ஒருத்தனை சொல்லுங்கள். பெருந்தன்மை இல்லாதவனை நான் சொல்ல முடியும். நான் ராஜா சாரை பற்றி ஒன்றும் பேச விரும்பலை. உனக்கு எத்தனை கோடி லாபம் வருது படத்துல எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். நீ வந்து லாபத்தை விட்டு கூட நான் சொல்லலை. எனக்கு அந்த படத்தை கொடுத்து என்னை கொஞ்சோண்டு காப்பாற்றுன்னு சொல்கிறேன். நான் இறங்கி வந்து நான் உதவின்னு தான் கேட்குறேன். நான் வந்து டிமாண்ட் பண்ணலை. உதவி பண்ணணுமா வேண்டாமா? நிச்சயமாக பண்ணணும். பண்ணலாமா? அவன் பேர் வேணும் உங்களுக்கு? ஆமாம். இதில் புரியல உங்களுக்கு? மணிரத்னம் ஒரு பெரிய டேரக்டர் மீங்கல்ல, என்ன படம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நீங்கள் கன்னத்தில் கடித்து விட்டால் கடித்த கடி தான் பாரு, கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு. நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? நான் எழுதி தந்துடுறேன், நஷ்டம் வந்தால் கிளைம் போட மாட்டேன், எழுதி தந்துடுறேன், படத்துக்கு நான் அந்த விலையை தந்துடுறேன்னு கேட்குறேன். இதில் எனக்கு என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. நீ என்னை பார்க்க மாட்டேன், வேறு ஆளை விட்டு ஃபோன் பண்ணுவேன், என்னை கண்டா பயப்படுவேன். என்ன நான் என்ன புது ஒன்று கடிச்சா குதிரை போகிறேன் ஒன்று. ஸோ இதுக்கு பேர் பெருந்தன்மை இல்லை தானே? இல்லை. அந்த மாதிரி பெருந்தன்மை இல்லாதவன் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தான். நீ மட்டும் பெருந்தன்மையாக இருக்கியாடான்னு கேட்டால் அடித்து சொல்கிறேன், ஆமாம் நான் பெருந்தன்மையாக தான் இருக்கேன். நான் பெருந்தன்மை இல்லைன்னு எவனா ப்ரூவ் பண்ணான்னா நான் இந்த பில்டிங்கில் ஒரு ஃப்ளோர் அவனுக்கு எழுதி கொடுத்துட்றேன். 10 நிமிஷத்தில் தூக்கில் தங்கிட்டார். எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். 1-2 டபுள் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாரு. பட் அவரை விட ஒரு நல்லவன் உலகத்தில் கிடையாது சார். சார் தவறு பண்ணாத மனுஷன் கிடையாது. பட் அவனை போய் சாவடிச்சு விட்டு இவனுக்கு என்ன பண்ணுறான்னு இண்டஸ்ட்ரியில் எவனாவது நின்னானா? இல்லை நீங்கள் கொடுக்கல மணிரத்னம் சாருன்னு. அவன் என்ன சாரு? டேய் நீ எல்லாம் சம்பாதிங்கடா. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு வேளை தப்பு பண்ணியிருக்கலாம், நீங்கள் 4 வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அவர் மறுபடியும் தப்பு பண்ணியிருக்கலாம். பண்ணால் கூட அவன் தூக்கில் தொங்குற அளவுக்கு என்ன விட்டீங்க? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது 7th சேனல் கம்யூனிகேஷன்ஸின் நிறுவனர், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூலி கொடுத்த தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார்? இல்லை அவருக்கு நான் கூலி கொடுக்கல. இல்லை உண்மையிலே, ஆனால் இப்போதைக்கு கூலிங்கிறது நீங்கள் தானே அந்த சார்? டைட்டில் வந்து சன் பிக்சர்ஸில் கேட்டாங்க, நான் உடனே ஓகேண்ணா அவ்வளோதான். அவர் கூலி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு வரல இன்னும். வந்தால் பார்ப்போம். இல்லை அதோடைய ஆரம்ப புள்ளி தான் இந்த கூலின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், நடக்கட்டும். சார் கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு விஷயமும் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறது. சார் முதல் கட்டமாக இப்போ இந்த டைட்டில் உங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் பொதுவாக வந்துட்டு இந்த டைட்டில் கேட்கும்போது கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு நிறைய உரிமைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கூலிங்கிறதே வந்துட்டு அமிதாப் பச்சன்லேருந்து நிறைய பேர் பயன்படுத்தின ஒரு டைட்டில். அது ரஜினி சார் அவர்களுக்கு ஆப்டான ஒரு டைட்டிலாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு வந்துட்டு சில ஐடியாஸ் இருந்திருக்கலாம், இதை வச்சு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. கேட்ட உடனே நீங்கள் கொடுத்துட்டீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது யோசனைகள் இருக்கு? இல்லை, எனக்கு கேட்ட உடனே நான் ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் மக்கு அப்படின்னா, அதாவது எதுவுமே வந்து கேட்டால் உடனே ஓகே சொல்கிறாள். நான் அதில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தங்க கேட்குறாங்க, நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது? நான் தான் முன்னாலே சொல்லிக்கிறேன், நிறைய இடத்துல 2 விதமான ஆளுங்க தான் இருக்காங்க மனித இனத்தில். ஒய் ஷுட் ஐ ஹெல்ப்னு அவங்க ஒரு ஜாதி, ஒய் நாட் ஐ ஹெல்ப் அப்படிங்கிறது தான். நம்ம இந்த 2வது ஜாதியில் வரோம், ஒய் நாட் ஐ ஹெல்ப். ஒருத்தர் உதவி கேட்குறாங்க, நம்ம பண்ணுறதுல என்ன இருக்குங்க? அது என்னமோ ஒரு பெரிய நிறுவனம், அவங்க என்னை மதித்து கேட்குறாங்க, நாங்கள் உடனே ஓகேன்னு சொல்கிறது எனக்கு ஒரு. அதனால் யார் எது கேட்டாலும் பொதுவாக நான் அந்த உங்கள் இன்டர்வியூக்கே நீங்கள் கேட்டிங்களே நேற்று, நான் ஓகே அப்படின்னு தான் சொல்லி நான் ஒன்றும் யோசிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் எதுவும் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். பதிலே பாருங்கள், எப்போவுமே கேள்வி கேட்டால் யோசிக்காமல் தான் பதில் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு மனிதனாக இருக்க விரும்புகிறேன். அது தியாகமாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சளவு அது நல்லபடியாக விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நல்ல ஒருத்தர் கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணால் அது அதில் இருக்கிற ஒரு திருப்தி வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வர்றது. எனக்கு ஓரளவு வயசாச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை தானே முக்கியம். எவ்வளோ சம்பாதிச்சுங்கிறது முக்கியம் இல்லை. திருப்தியாக வாழணுமா, 4 பேர் ஹெல்ப் பண்ணுமா, ஓகேப்பா சந்தோஷம், அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதே தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். நிறைய பேருக்கு அப்படி தான் கடன் கொடுத்தாலும் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். கேட்குற போது எனக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாது, டக்குன்னு சரின்னு சொல்லிட்டு கொடுத்து மாட்டிக்குவேன். அப்படி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வாழ்க்கை இருக்கும் இல்லையா? எனக்கு இப்படி கொடுத்து மாட்டிக்கிற வாழ்க்கை நிறைய இருக்குது பண சம்பந்தமாக. பட் சன் பிக்சர்ஸ்னால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. சிறப்பு சிறப்பு சார். மாணிக்கம் நாராயணன் அவர்களுக்கு இருக்கிற அந்த பெருந்தன்மை இளையராஜா அவர்களுக்கு இல்லையோ? நானும் அவர் ரொம்ப நண்பர்கள். நான் வந்து அவரை பற்றி எந்த இன்டர்வியூலையும் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன்.
ஏன்னா என்னை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. எல்லார்ட்டையும் நீங்கள் பெருந்தன்மை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவே முதல்ல தவறு. 5 பேரில் ஒரு மாதிரி இல்லை. எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கா, உங்களுக்கு அது இருக்குன்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா சினிமாவில் யாருக்கு பெருந்தன்மை இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், நம்ம சொல்லுங்கள், யாரோ ஒரு பேர் சொல்லுங்களேன், யாரோ ஒரு டேரக்டரோ ஒரு ஆக்டரோ பெருந்தன்மை இருக்கிறவங்க ஒருத்தனை சொல்லுங்கள். பெருந்தன்மை இல்லாதவனை நான் சொல்ல முடியும். நான் ராஜா சாரை பற்றி ஒன்றும் பேச விரும்பல. ஆனால் பெருந்தன்மை இல்லாதவன் யாராவது கேட்குறீங்களா, எல்லாரையும் நாராக கிழிச்சு போட்டுருவேன், தொங்க விட்டுருவேன். அது வேண்டாமான்னு பார்க்குறேன். வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன். எங்களுக்கு உண்மையிலே யாருன்னே தெரியல சார். அதாவது பெருந்தன்மைங்கிறது விட்டு கொடுக்குறது எப்போ வருது? நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தை நான் விலைக்கு வாங்குற ஒரு பெரிய விலை கொடுத்து படம் குப்பையாயிடுது. நான் முன்னாலே சொல்கிறேன் அந்த படம் ஓட வாய்ப்பு இல்லைன்னா, ஆடியோ ரிலீஸில் இல்லை, நீங்கள் அந்த படத்தை கொடுக்குறீங்க. என்னுடைய சைடில் ஃபால்ட் வரக்கூடாதுங்கிறக்கா நான் ஃபுல் பேமெண்ட்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு செக், ஒரு 10 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ், 1 கோடி சம்திங்கில் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்து நீங்கள் நாளானைக்கு போட்டுங்கன்னு கொடுக்குறேன். நாளைக்கு படம் ரிலீஸு. ஜென்ரலாக டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படம் குப்பை ரிலீஸ் ஆன உடனே தெரிஞ்சு வச்சு. நான் முன்னாலே சொல்லிட்டேன், மக்கள் சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் சீட்டெலாம் கிழிச்சிட்டாங்க. திருவண்ணாமலையிலாம் எல்லா சீட்டையும் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தியேட்டருக்காரன் அலறான் என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் எடுக்கலப்பா படம், அவன் எடுத்தவனை போய் கேள்றாங்க. ஸோ அதனால் அவனுக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், ஒன்று அந்த 10 லட்ச ரூபாய் யாரோ ஹானர் பண்ணுவாங்களா? ஹானர் பண்ண மாட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இல்லை போடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லலை. என்ன நம்ம சைடில் ஃபால்ட் வரக்கூடாது, நம்ம கொடுத்தாச்சு பணம், இன்னும் நம்மளை காப்பாற்ற வேண்டியது அவன் கடமைன்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். அவனுங்க படம் ரிலீஸ் ஆனோட எனக்கு எடுத்துகிற 1,28 லட்ச ரூபா லாஸ். 2002 எவ்வளோ அதுக்கு வேல்யூ இன்னைக்கு எவ்வளோ? கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எங்கேயோ போய்டுமே. இதை நம்ம என்ன கேட்குறோம், அவன் ஒரு படம் எடுக்கிற போது எப்பா இந்த மாதிரி லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி அன்றைக்கி தகரெல்லாம் பண்ணோம். வெறும் 20 லட்சத்தை கொடுத்தீங்க, ஏமாற்றி விட்டீங்க. 4 இடத்துல 10 லட்சம் கொடுத்துருந்தேன். ஸோ வெறும் 10 லட்சம் கொடுத்தீங்க, 1,50 கோடி ரூபா லாஸுக்கு. இப்போ இந்த படத்தோட எனக்கு கேரளா ரைட்ஸ் உரிமையை கொடுங்கன்னு கேட்குறேன். நான் வந்து ஃப்ரீயாக கேட்கல, நீ மார்க்கெட்டில் என்ன விலையோ அந்த விலையை வச்சுக்க அப்படின்னு கேட்குறோம். அவன் எனக்கு விற்க மாட்டேன்றான், அதை கொடுக்க மாட்டேன்றான். கேட்டால் அவன் செக்ரட்டரி சொல்கிறாங்க, நீ வந்து மறுபடியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண என்ன, இல்லைப்பா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், எழுதி தந்துடுறேன், எனக்கு அந்த உரிமையை கொடுங்கன்னா. அவனை போய் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்கணுமா கூடாதா சொல்லுங்கள்? நீங்கள் நிச்சயமாக கொடுக்கணும். உன்னால் நஷ்டப்பட்டிருக்கேன், 20 வருஷம் கழிச்சு நான் உன்னை கூப்பிட்டு கேட்குறேன், நான் உன்னை பார்க்கணுன்னு. நீ என்னை பார்த்து பயப்படுற? நான் என்ன பூதமாக பே ஆஃபீஸா சார், என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லி செக்ரட்டரியை விட்டு ஃபோன் பண்ண வேண்டியது. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த படம் நாங்கள் வந்து வேற ஆளுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது. அது பெருந்தன்மையா என்ன? அதுக்கு பேர் என்ன? உனக்கு எத்தனை கோடி லாபம் வருது படத்துலையும் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். நீ வந்து லாபத்தை விட்டு கொடுன்னு நான் சொல்லலை. எனக்கு அந்த படத்தை கொடுத்து என்னை கொஞ்சோண்டு காப்பாற்றுன்னு சொல்கிறேன். நான் இறங்கி வந்து நான் உதவின்னு தான் கேட்குறேன். நான் வந்து டிமாண்ட் பண்ணலை. உதவி பண்ணணுமா வேண்டாமா? நிச்சயமாக பண்ணலாமா? அவன் பேர் வேணும் உங்களுக்கு? ஆமாம். இதில் புரியல உங்களுக்கு? மணிரத்னம் ஒரு பெரிய டேரக்டர் இருந்தீங்கல்ல, அப்போ அவருக்கு வயசு என்ன ஆகுது? 60 வயசுக்கு மேலே ஆகுது. நீ 30 வயசு 40 வயசில் ஃபைட்டராரு, போராட்டியாரு, என்ன வேணாலும் இருக்குது. 60 வயசில் கூட உனக்கு மெச்சூரிட்டி வரலைன்னா நீ என்னடா மனுஷன்? இப்போ உனக்கு என்ன மனுஷத்தன்மை இருக்குது? நான் இருந்தாலும் திட்டுறதுக்காக நான் உங்களை இன்டர்வியூ வர சொல்லலை. நீங்களாம் கேட்டதுனால நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா நீங்கள் தான் அந்த பெருந்தன்மைங்கிற வார்த்தையை எடுத்தீங்க. அந்த பெருந்தன்மை அவனுக்கு இல்லை. அதாவதுங்க, நீ வந்து உன்னை நஷ்டப்படுத்தியோ இல்லை நான் உன்னை ஃப்ரீயாக கேட்டால் நீ மாட்டேன்னு அது அர்த்தம். நான் நஷ்டப்பட்டேயா, எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணியா, இந்த படம் ஓடும் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு நீ தாக்க சொன்னீங்க என்ன அர்த்தம்? நீ பெரிய சாமர்த்தியவாளி, நான் முட்டாள் ஆகிடுறேன்னா? அப்போ அதுக்கு பேர் நான் போய் உனக்கு அந்த அளவு கூட ஒரு மெச்சூரிட்டியோ மனிதத்தன்மையோ இல்லாமல் எதுக்கிட்ட நீங்கள்லாம் உலகத்தில் வாழ்கிறீங்க? 60 வயசுக்கு மேலே ஏன் வாழ்றீங்க? என்ன ஏன் அப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறீங்க? காசை மட்டும் ஜெயலலிதா மாதிரி அள்ளிட்டு போகிறீங்களா? நீ சாகிற போது நீ எத்தனை வருஷம் இருப்பான்னு தெரியாது. 30 வருஷம் கூட இருக்குது, நல்லா 100 வருஷம் வாழுங்க. சாகிற போது அள்ளிட்டு போறியா? பணத்தை அள்ளிட்டு போகிறது இல்லை. அது எதனால உன்னோட ஷேர் பண்ணி வாழ மாட்டேன்ற? நான் என்ன பண்ணேன்? நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? நான் எழுதி தந்துடுறேன், நஷ்டம் வந்தால் கிளைம் போட மாட்டேன், எழுதி தந்துடுறேன், படத்துக்கு நான் அந்த விலை தந்துடுறேன்னு கேட்குறேன். இதில் எனக்கு என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. நீ என்னை பார்க்க மாட்டேன், வேறு ஆளை விட்டு ஃபோன் பண்ணுவேன், என்னை கண்டா பயப்படுவேன். என்ன நான் என்ன புது இன்னும் கடிச்சா குதிர போகிறேன் ஒன்று. ஸோ இதுக்கு பேர் பெருந்தன்மை இல்லை தானே? இல்லை. அந்த மாதிரி பெருந்தன்மை இல்லாதவன் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தான். நீ மட்டும் பெருந்தன்மையாக இருக்கியாடான்னு கேட்டால் அடித்து சொல்கிறேன், ஆமாம் நான் பெருந்தன்மையாக தான் இருக்கேன். நான் பெருந்தன்மை இல்லைன்னு எவனா ப்ரூவ் பண்ணான்னா நான் இந்த பில்டிங்கில் ஒரு ஃப்ளோர் அவனுக்கு எழுதி கொடுத்துட்றேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதோட சொல்ல முடியும். பெருந்தன்மைங்கிறது விட்டு கொடுக்குறது தாங்க. நிச்சயமாக. இப்போது தெலுங்கில் படம் எடுக்கிறானுங்க, ஃபெயில் ஆகி போச்சுன்னா அவன் ஹெல்ப்புக்கும் கிடையாது. நான் அதனால தான் அடித்து சொன்னேன், எந்த நாயாவது சொல்லட்டு நான் பெருந்தன்மை இருக்கேன், அவன்கிட்ட நான் பேசுகிறேன். எவன் கொடுக்க மாட்டானுங்க சார். இப்போ சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். பவன் கல்யாணம் ஒருத்தர் இருக்கார் சார். ஒரு படம் ஓடலை, அது ஒரு பக்கம் சம்பளம் வாங்குறாரு சார். அவர் என்ன பண்ணார்? ஒரு படம் ரிலீஸ்லேயும் ஒரு 5 கோடி ரூபா ஒரு கிராமத்தை தத்தெடுத்து செலவு பண்ணுறாரு. நம்ம ஊரில் யாரோ ஹீரோ அதை பண்ணுறாங்களா இல்லை டேரக்டர் பண்ணுறாங்களா? இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்கல்ல, ரைட்டு. சல்மான் கான் என்ன பண்ணார்? ஹிந்தி படம் ஓடாத போது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் கூட்டு பணம் திருப்பி கொடுத்தாரு. ரஜினிகாந்தே என்ன பண்ணார்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சில டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஹெல்ப் பண்ணார். அவருக்கு பெருந்தன்மை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொன்னியப்பான்னு நீ என்னை கவுண்டராக கேட்கலாம். அன்றைக்கி இருந்தது, இன்றைக்கி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி இருந்தது, அவருக்கு அதனால் கான்ட்ரவர்சி வந்தது, அதனால் அடுத்த வாட்டி அவர் ஆஃப் ஆகிடுவாரா எனக்கு தெரியாது. பெருந்தன்மையை நம்ம ஆளுகளுக்கு இப்போ அதை வந்து பெருமைப்படுத்தவும் தெரியாது,
பெருந்தன்மை காட்டணும் ரொம்ப ரொம்ப இல்லை. எனக்கு தெரிஞ்சு பேபி ரஜினிகாந்த் ஒரு சில படங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, எல்லாம் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா எல்லோரும் வாழணும்னு நான் நினைக்கணும். நீ மட்டும் வாழணும், மற்றவங்க பூரா சாகணும். நீ என்ன அரசியல்வாதியா என்ன? லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு எப்போ பார்த்தா லஞ்சமே வாங்கிட்டு இருப்ப, வாழ்க்கை பூரா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீ வர்றதே லஞ்சம் வாங்குறதுக்கு தான் அரசியலுக்கு. ஆனால் கிளைம் போடுறது என்ன, நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன். எவன் சார் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறான் அரசியலில்? சம்பாதிக்க தானே வர்ற, அது தொழிலாக தானே எடுத்துட்டீங்க. அதில் யாரை என்ன பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம்? இந்த மாதிரி எல்லாருமே கேவலமாக இருந்தால் அப்புறம் நாடு எப்படி உருப்படும்? எவனாவது 10 பேர் திருந்த வேண்டாமா சார்? நீ சம்பாதிக்கிறவங்க கொஞ்சமாக பெருந்தன்மையை காட்டுங்கடா, ஒரு 4 பேரை காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நான் உடனே சில பேர் சொல்லுவாங்க, யாரும் படிக்க வச்சேன், இவனுக்கு நான் ஃபீஸ் கட்டின மாட்டேன், அது பெரிய வேலை, அது பண்ணதை அவனை நிறுத்தாத. பட் மித்தபடி உனக்கு நாள் நஷ்டப்படுறவன் இருக்காங்க. எத்தனை ப்ரொடியூசர் ரோட்டில் நிற்கிறான், நான் ரோட்டில் நிற்கல, எனக்கு கவலையில் கடவுள் ஏதோ நான் வந்து நேர்மையாக இருக்கிறதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எத்தனை பேர் கஷ்டப்படுறான் சார்? பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தவங்க நான் ரோட்டில் நிற்கிறேன்ல, எவனாவது இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா? எத்தனை ஆர்டிகல் கும்பகத்தில் பார்த்துருக்கோம், இந்த ப்ரொடியூசர் வந்து ரோட்டில் இருக்காரு, பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எவனாவது இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுறானா சார்? அவன் ஹெல்ப் பண்ணால் என்ன செத்தாக போயிடுவானுங்க. இல்லை இத்தனை கோடி சம்பளம் வாங்குறீங்க, இவ்வளோ பேர் அழிக்கிறீங்க, எத்தனை டேரக்டர் எத்தனை ப்ரொடியூசரை காலி பண்ணுறானுங்க, எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் காலி பண்ணுறான்? இவங்களுக்கு யாருமே கேள்வி கேட்குறது இல்லையா? எப்படியோ ஒரு பாலிசி கொண்டு வரலாம்ல. எல்லாருமே வந்து ஹாலிவுட் மாதிரி இதை ஸ்டைலில் ஏப்பா நீ பண்ணினா உனக்கு இத்தனை % ஷேருன்னு. அதனால் பெருந்தன்மை ஆட்டையும் கிடையாது. அது வந்தால் நல்லாயிருக்கும், வரவே வராதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு இப்போ நீங்கள் பேசும்போது இந்த மணிரத்னம் அவர்களை பற்றி சொன்னீங்கல்ல, அது என்ன படம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நீங்கள் கன்னத்தில் கடித்து விட்டால் கடித்த கடி தான் பாரு, கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு எனக்கு. இன்னும் எல்லாம் எந்திரிக்க முடியல. அந்த பிரச்சனையிலேருந்து முள்ள வெளில வரட்டும். அதுக்கப்புறம் நான் வேட்டையாடு படம் எடுத்தேன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்கிறேன், நான் 5 படம் எடுப்பேன், அதில் 4 படம் ஃபெயில் ஆகும், 1 படம் ஓடிடும். அந்த ஓடுற படத்துக்கான விலையை அந்த ஓடாத படத்துக்கு சொல்லுவேன். இதெல்லாம் என்னங்கடா நியாயம்? அந்த பணத்தை கொண்டே எங்கே வைக்க போகிறப்ப சாகிற போது? நீ வந்து அரசியல்வாதி மாதிரி இருக்காதீங்கடா, கொஞ்சம் மாறுங்க, மனிதர்களை வாழ விடுங்கப்பா. எல்லாருமே வந்து ஆடை வெட்டுற மாதிரி மனுஷனை வெட்டிக்கிட்டே போனீங்கன்னா ஒருத்தனை கொண்டு தான் இன்னொருத்த வாழணும்னு சார். நான் எனக்கு எத்தனை பேர் கோடி கணக்காக பணம் தர வேண்டியது சார். ஒருத்தனை கூட நான் இன்றைக்கி வரை கையை முறித்து பணம் கேட்டது கிடையாது சத்தியமாக. எவனா ஒருத்தனை சொல்லுங்க எனக்கு கடன் தர வேண்டியவனை. நாராயண சார் வந்து என் குடும்பத்தை அழித்து பணத்தை வாங்கினாருன்னு சத்தியமாக நான் கேட்டதில்லை, கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்னால் அவன் சாக வேண்டான்னு நினைக்கிறேன் நான். சரி தெரியாமல் கொடுத்தாச்சு, கடனை தர முடியல, சரி பாருப்பா, தாப்பா, ஹெல்ப் பண்ணுப்பா, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அப்படி தானே கேட்க முடியும். நம்ம அவனை போட்டு சாவடிச்சு நம்ம என்ன ஒன்று போகிறோம், அவன் குடும்பத்துக்கு அழிச்சு. அதை விட கடவுள் இருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் ஏதோ ஒரு சக்தி மேலே இருக்குது. நான் நினைக்கிறேன், நம்ம நல்லது நினச்சோம்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பணத்துக்காக, அது வேறு விஷயம். அது ஒரு பக்கம் போகுது, யார் கஷ்டப்படலை பணத்துக்கு. ஸோ எனக்கு ஆல்ரெடி ப்ரெஷர்ஸ் இருக்குது தான். பட் அந்த ப்ரெஷருக்காக உங்களை கொல்லணும் அப்படிங்கிறது என் நோக்கம் கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறது என் நோக்கம் கிடையாது. இந்த இன்டர்வியூ வந்து என்ன நான் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக நான் பண்ணலை. நீங்கள் வந்தீங்க, கேள்வி கேட்டீங்க, இந்த பதிலை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்னை மாதிரி 4 பேராவது இருங்கடா நாட்டுக்குள்ளே, அப்போ தாண்டா மழை பெய்யும், இல்லைன்னா மழை பெய்யாமல் போயிடும்னு நான் சொல்கிறேன். இதை 4 பேர் நல்ல இருந்தால் தானே சார் நல்லது. நிச்சயமா ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து நான் யார்கிட்டையும் வந்துட்டு கடன் கொடுங்க, திருப்பி கொடுங்கன்னு சொல்லி நெருக்கலை, யாரையும் சாவை வந்துட்டு நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த இடத்துல சார் இப்போ ஏற்கனவே வந்து மணிரத்னம் பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால அவர் அண்ணன் ஒரு டைமில் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அது வந்துட்டு ஒரு கடன் சும்மா, அதுக்கு இவர் ஒரு காரணம். இவர் ஒரு காரணம். நான் ஜிவி சார் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஜிவி சாருக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் கிளைம் போடக்கூடாது, பட் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆனந்த விஜய் சுரேஷ்க்கும் தெரியும், ஜிவி சார் ஒய்ஃபுக்கும் தெரியும். அதாவது என்ன ஆகுதுன்னா, ஜிவி சார் வந்து என்னை பார்க்குறதுக்கு வருவார். நான் இப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கேன், அப்போ பழைய ஆஃபீஸில் இருந்தேன். அது சின்ன ஆஃபீஸு. எவ்ரிடே மார்னிங் வருவார், மத்தியானம் வருவார், சாயந்தரம் வருவார். ஒரு நாள் நான் அவரை கேட்டேன், நீங்கள் வந்து யானை மாதிரி பெரிய ப்ரொடியூசரு, நான் கொசுவை விட சின்னவன், என்ன எதுக்காக நீங்கள் 3 வாட்டி வந்து பார்க்குறீங்க, நான் கூப்பிட்டா வந்து பார்க்க மாட்டேன் அவங்களேன்னு கேட்டேன். சார் சத்தியமாக நடந்தது சார், இது கல்யாணத்துக்கு கூட தெரியுது. சொன்னார், நாராயணன் சார், நீ நாராயணன் சார்னே கூப்பிடாதீங்கம்மா, நாராயணன் நீ வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு 3 மணிக்கு 5 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு நீ ப்ராமிஸ் பண்ணினா நான் உன்னை நம்பி எங்கே வேணாலும் கமிட் பண்ணலாம். எப்பா செவல்சார் நாராயணன் பணம் தரேன்ட்டுருக்காருன்னு சொல்ல முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையை ஸ்மூத்தாக வாழ முடியும். இந்த மாதிரி யாரும் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. அதனால் நீங்கள் என்னை பார்க்க வரக்கூடாது, நான் தான் உங்களை வந்து பார்ப்பேன் அப்படிம்பாரு. இவர் என்ன பண்ணுறாரு சார், February மாதம் ஒரு நாள் 3 நாள் காணாமல் போயிட்டார். அவர் ஒய்ஃபும் ஆனந்த விஜய் சுரேஷும் என்னை தேடி வர்றாங்க. இவர் மச்சின, அவங்க ஒய்ஃபு. நான் யார், நான் எவனோ ஒருதான், எங்கேயோ பிறந்தவன், என்ன ஒரு நான் பிறந்த ஊரே கண்டமாளிகை செட்டிநாடு. இவர் வந்து ஐயர் இங்கே இருக்கிறவர், இவர் சினிமாக்காரன்னு சாதாரண ஆளாக இருக்கிறவன். என்னை தேடி வர்றாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ க்ளோஸ். எப்படி இளையராஜா சாருக்கு நான் ஃப்ரெண்டோ அப்படி சாருக்கு நான் ரொம்ப ஃப்ரெண்டு ஒரு காலத்தில். அவங்க என் ஆஃபீஸ் தேடி வர்றாங்க. என்ன சார் இங்கே வரீங்களேன்னா, இல்லை ஜிவி சாரை காண 2 நாளாக மிஸ்ஸிங், காரும் காணும். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. எனக்கு போலீஸில் கொஞ்சம் பேர் தெரியலையா, ஆனால் போலீஸில் சொன்னால் அது பப்ளிசிட்டி ஆகிருக்கா. நான் விட்டு சரி ஒரு நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணால் கரெக்டாக அன்றைக்கி மத்தியானம் என்கிட்ட வந்துட்டார் நேராக 2:30 மணிக்கு காரோட. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படி சத்தம் போட்டேன். நான்
என்ன இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாதா, நான் வரமாட்டேன்டா நாராயணன், நான் சும்மா இருக்க போகிறேன், நீங்கள் ஓட்டு போயிட்டீங்க, ஒய்ஃப் அவங்களாம் உங்களை தேடி இங்கே வர்றாங்கன்னு. இல்லை நாராயணன் அவன் பிரச்சனையெல்லாம் சொன்னார், தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன்றார். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பைத்தியக்காரத்தனமாக வளருதீங்க சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இந்த வார்த்தை சொல்கிற வார்த்தையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை 7 கோடி ரூபா, நான் உங்களுக்கு முன்னால் தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப வேண்டிய பெரிய பணக்காரர்கிட்ட நான் பேசுகிறேன் ஃபோனு, இவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது நடந்துகிட்ருக்கு, ஒரு 2-3 மாதமாக டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த இவருடைய எஸ்டேட்டை வாங்கி கொடுத்து இவருக்கு ஒரு 1.5 கோடி ரூபா வாங்கி கொடுத்தேன் என்னமோ. சரி, நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் அவருக்கு பண்ணேன். இப்போ இது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நடுவில் ஒரு நாள் வந்து அன்புச்செழியன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லி என்கிட்ட 2 செக் வாங்கினார். 60 லட்ச ரூபாய்க்கு செக் வாங்கினார். நான் சொன்னேன், சார் என்கிட்ட 60 லட்ச ரூபா பணம் இல்லை பேங்க்கில், நீங்கள் ஓடி செக்கை கேட்குறீங்களே என்ன? நாராயணன் ஒரு மேட்டருக்காக கேட்குறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், செக்கை கொடுக்கல, எழுதி வாங்கிட்டேன். இந்த செக்கு வந்து இவரோட இது ஆபத்துக்காக கேட்குறாரு, அதனால் இந்த செக்கு ஆனர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இவருக்கு நான் இப்போ ஒன்றும் பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாரு, இந்த செக்கை காட்டி ஏதோ ஒரு மேட்ரு அவர் ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படி சொல்லி லெட்டர்லாம் எழுதி வாங்கி அவருக்கு செக் கொடுத்துட்டேன். அவருடைய சன்னோட கல்யாண ரிசப்ஷன் சம்திங் அந்த சமயத்தில் தான் இது நடந்தது. அது எனக்கு எப்போ நடந்தது முன்னாலே பின்னாலே ஞாபகம் இல்லை, பிப்ரவரிக்கு முன்னாலே ஞாபகம். இப்போ இந்த செக்கை காட்டின உடனே அவன் என்ன பண்ணால் பணம் கொடுக்க வேண்டியன்னு எனக்கு தெரியும் இல்லையா, நான் மகா திமிர் எடுத்தவன், நான் ரிசர்வ் பேங்க் மாதிரி பணம் உண்மையை தான் பேசுவேன்னு தெரியும். அவன் சொல்லிட்டான் 7,000 செக் இருக்குன்னா ஓகே ரைட் அப்படின்னு விட்டான் அவரை. விட்டா அவர் கல்யாணம் நடத்திட்டாரு, நடந்துருச்சு. இப்போது மே மாதம். இப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சார் நான் வந்து நாளைக்கு கோலாலம்பூர் போகிறேன் சார், ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் மார்னிங் 8:45 என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ லேண்ட்லைன் தான். அவன் சொல்கிற, இல்லை சார் வந்து கோலாலம்பூர் போயிட்டாரு. ஆமாம்மா நேற்றே சொன்னார். சரிம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. 10 நிமிஷத்தில் தூக்கில் தங்கிட்டார். இது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஒடையார் சன்னு வெங்கட் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். நாராயணன் உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் ஃபோன் அடித்தார் கோலாலம்பூருக்கு. என்ன வெங்கட் சார்னு, இந்த மாதிரி ஜிவி சார் தூக்கில் தொங்கிட்டார். ஐயோ அப்படின்னு இந்த சன் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்குன்னாரு. எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு தானே வந்து 2 நாள் ஊருக்கு போகிறேன்னு, சும்மா இருந்தாருன்னா ப்ராப்ளம் இல்லையே, எதுக்கு இந்த ஆள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம். சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார், 1-2 டபுள் கான்ட்ராக்ட் போட்டிருப்பார், பட் அவரை விட ஒரு நல்லவன் உலகத்தில் கிடையாது சார். சார் தவறு பண்ணாத மனுஷன் கிடையாது, பட் அவனை போய் சாவடிச்சு விட்டு இவனுக்கு என்ன பண்ணுறான்னு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆக்டெல்லாம் இருக்கான்ல, எத்தனை பேருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எவனாவது நின்னானா, இல்லை நீங்கள் கொடுக்கல மணிரத்னம் சார்னு, அவன் என்ன சாரு, டேய் நீ எல்லாம் சம்பாதிங்கடா. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு வேளை தப்பு பண்ணியிருக்கலாம், நீங்கள் 4 வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அவர் மறுபடியும் தப்பு பண்ணியிருக்கலாம், பண்ணால் கூட அவன் தூக்கில் தொங்குற அளவுக்கு என்ன விட்டீங்க? அது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியான்னு 7 நாராயணனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தூக்கில் தொங்க பார்க்குறது. எனக்கு அவரை பிடிக்கும், நிச்சயம் நான் இருந்தால் தூக்கில் தொங்கிருக்க மாட்டார் அன்றைக்கி, சத்தியமாக நான் சொல்கிறேன் சார். எவன் வேணாலும் என்னை சேலஞ்ச் பண்ணிட்டு வந்து, அவன் அன்புச்செழியனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும், யோ நீ இருந்தீங்கன்னா தூக்கில் தொங்க மாட்டான்னு நீ கேட்க சொல்லுங்கள், தில் இருந்தால் தொங்கிருக்க மாட்டார். நான் சொல்லியிருப்பேன் சார் சும்மா விளையாடாதீங்க வாங்கிங்க அப்படி சொல்லி தான் வந்திருப்பார். சத்தியமாக இருந்தாலும் செத்துருக்கூடாது சார். இன்னைக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் சார் அவர். வட்டானுங்களா வாழ விட்டானுங்களா, கேட்டிங்களா பெருந்தன்மையை பற்றி, எவனுக்கு சார் பெருந்தன்மை இருக்குது? செத்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்குறானுங்க 30 பேர் உட்காந்துக்கிட்டு நடந்தது என்னென்னு. அதுக்கப்புறம் அவர் பண்ணியிருப்பார், இவர் வேண்டாம், அவர் இருக்கிற போது பண்ணலை, கண்கிட்ட பண்ண வேண்டாம் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் எதுக்குலாம் சார், அந்த கவுன்சிலாம் எதுக்கு சார் இருக்குது, வேஸ்ட்டு. நான் எத்தனை வாட்டி அவங்களை திட்டிருக்கேன், ஏதோ ஒரு வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, இப்போ அதனால திட்ட முடியாது. இப்போ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, இல்லைனா ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. எனக்கு எகென்ஸ்டாக தான் போவாங்க, எந்த அசோசியேஷன் இருந்தாலும் எனக்கு எகென்ஸ்டாக தான் போவாங்க. ஐ டோன்ட் கேர். இவனுங்களை நம்பி நம்ம வாழ்க்கை இல்லை, நம்ம நேர்மையை நம்பி நம்ம வார்டு இருக்கோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து ஒரு தவறான மேட்ரு சார், விட்டுருக்கவே கூடாதுங்க. இன்றைக்கி நீ சம்பாரித்து குடும்பத்தோடு இருக்க, அவரும் அவர் ஒய்ஃபோடு இருக்க விட்டுருக்கலாம்ல. அவர் ஒய்ஃப் சார், எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை சார் சொல்லுங்கள். சினிமா எடுக்கிறவன் செயினை விற்பான், அதை கொண்டு அடை வைப்பான், யார் பண்ணலை, எவனுமே பண்ணாமல் இருக்கானே, தோத்த ப்ரொடியூசர் பூரா அதான் பண்ணிகிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஆளுங்க வேணால் இப்போ அடை வைக்காமல் இருக்கலாம். கடைசி வேறு அடுத்தவனே சாமர்த்தியம் பண்ணி ஒரு படத்தை ஓட்டி 3 படத்தை ஃப்ளாப் பண்ணி எல்லோரும் சாவடிச்சு ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்ரு அவங்கள சாவடிச்சு இப்படி பண்ணால் என்ன சார் அர்த்தம்? இதை யார் இதுக்கு யார் கேட்குறதுங்கலாம் கேள்வி. இப்படியே பண்ணிட்டே இருப்பானுங்க. இவனுக்கு மட்டும் 100 கோடி 50 கோடி சம்பாரிச்சிட்டு இருப்பான், நல்லா சம்பாதிக்கட்டும், அது எனக்கு பொறாமை இல்லை, பகுத்தறிச்சல் கிடையாது சத்தியமாக. ஐ எம் நாட் லைக் தட். நீ நல்லா சம்பாரிடா, 4 பேரை விடுங்கடா, எல்லோரும் வாழட்டும். நீ மட்டும் அத்தனை காசை வச்சு என்ன பண்ண போகிற, அள்ளிட்டு போகிறேன்னு? அதுதான் எனக்கு பிடிக்கல. நீங்கள் இப்போ கேட்டதுனால தேவையில்லாமல் நான் பேச வேண்டியதை போச்சு. பட் ஆனால் சாருக்கும் ஜிவி சாருடைய தற்கொலைக்கும் என்ன சார் சம்பந்தம்? இப்போது நான் என்ன சொன்னேன் ஜிவி சார்கிட்ட, சார் நான் போய் அந்த ஆள்கிட்ட பேசுகிறேன், அவனால் எனக்கு படம் ஃப்ளாப் ஆகி போச்சுங்கிறது வேறு விஷயம், பட் நான் போய் பேசுகிறேன் சார், உங்களுக்காக ஒரு படம் பண்ணணும், அவன் படம் பண்ணானா நீங்கள் வெளில வந்துடலான்னு சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை, அவன் மனுஷனே இல்லை, அவன்கிட்ட போய் பேசாதுன்ட்டார். அவன்கிட்ட எல்லாம் பேசாத, அவன்கிட்ட மனிதாபிமானமே கிடையாதுன்னாரு. இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறல, அவர் செத்து போயிட்டார், ப்ரூவ் பண்ண முடியாது. பட் நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற என்னை ஃபாலோ பண்ணுற அட்லீஸ்ட் 1 லட்சம் 2 லட்சம் பேர் இருப்பானுங்களே, அவங்க எல்லாருக்கும் தெரியும். நாராயணங்கிறவன் ஜெனுவினாக டிரான்ஸ்பரண்ட்டாக உண்மையை தான் பேசுவான், அவன் பேச்சில் நேர்மை. நேற்று கூட ஒருத்தர் இப்போ உங்கள் கண்ணு முன்னால் இப்போ ராதாராவி என்ன சொன்னார், எவ்வளோ நேர்மையான பேட்டின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நான் கூப்பிட்டா கேட்டேன், அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு என்கிட்ட. ஸோ அதனால்
எனக்கு இந்த கௌரவமும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு யாருடைய அப்ரிசியேஷன் எனக்கு தேவையில்லை சார். நானாக இருக்க விரும்புகிறேன். நான் என்னுடைய பப்ளிசிட்டிக்காக நான் ஒர்க் பண்ணல. நான் என்றைக்கும் எலெக்ஷனில் நிற்க போகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு எந்த விதமான ஒரு ஃபாலோயிங்கும் தேவையில்லை. என்னை மாதிரி 4 பேர் வாழ்ந்து நல்ல 4 பேர் ஹெல்ப் பண்ணுங்கன்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ப்ளஸ் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதீங்க. தன்னம்பிக்கை இழக்காத. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் தான். அது என்ன, நீ முதல்ல 10 கோடியோடு வாழ்ந்துருப்ப, 2 கோடியோடு போய் வாழ்வேன். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழன்றது தான் என்னுடைய ஒரு ரொம்ப வேண்டுகோள். ரொம்ப இளைஞர்களுக்கோ இல்லை யாருக்குமோ, நீ பயங்கர மோசமான நிலைமையில் இருந்தீன்னா நீ ஆல்ரெடி டச் பண்ணிட்ட கிரவுண்டை, பாட்டமை. இனிமேல் உனக்கு வழி மேலே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழுங்க. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒன்றும் முடியலையா, கக்கூஸ்குள்ள வேலை இருந்தாலும் போய் பாருன்றேன். நான் செய்வனை திருந்த செய். நீ கக்கூசை ஒழுங்காக கழுவுனா அடுத்த வேலை வருது. அதுக்காக எல்லாரும் கழுவு நான் சொல்லலைங்க. என்னை பொறுத்தளவில் வாழ்க்கை ரொம்ப ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். அதை ஒழுங்காக வாழணுன்ற நான். இப்போ எனக்கு கடனே இல்லையான்னு, எனக்கு கூட தான் பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஜாலியாக தானே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதை உங்கள்கிட்ட காட்டினேன். அதுபாடு திட்ட வேண்டியது திட்டுவேன், சொல்ல வேண்டியது சொல்லுவேன். நான் யாரையுமே மரியாதை கொடுத்து பேசுகிறது கிடையாது. ஏன்னா அவன் நியாயமாக இருந்தானா நான் அவனை மரியாதை கொடுக்கலாம். அவன் பண்ணுறது பூரா அவனை எதுக்கு நான் மதிக்கணும்? அவன் தான் பேசுவேன். யாரோ என்னை கேட்டாங்க, பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமேன்னு. எமோஷனலாக ஒருத்தனை கோச்சிக்கிற போது பார்லிமெண்ட்டு பார்த்தோம்னா எமோஷனலாம் அடங்கி போயிடும். இப்போ நான் மனுஷனாக இருக்க முடியாது, கல்லாக தான் இருக்கும். நான் சாமியார் இல்லை, நான் சாதாரண மனுஷன். சாகிற நிமிஷம் வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். என்னை பொறுத்தவரை எனக்கு நியாயமாக நேர்மையாக பேசணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், முடிஞ்சால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற தவிர வேறு எதுவும் பாலிசி இல்லை. எனக்கு ஆசை இருக்குது சம்பாதிக்கணும்னு. அதுக்காக நான் என்ன வேணாலும் கொடுமையான காரியங்கள்லாம் பண்ண மாட்டேன். பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand.